கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார்னு இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டைமும் இறங்கினார், ரெண்டாவது டைமும். அப்போ நடுவில் எப்போ போனார்? நான் கேட்குறது புரியுதா? முதல் தடவை இறங்கினா அப்போ அங்கேயே தானே இருக்கணும். ரெண்டாவது தடவையும் இறங்கினார்னு இருக்கு. அப்போ நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவனை விட்டு போயிருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானுமே டிஃபால்ட்டாக என்ன பார்க்குறோம்? தூய ஆவியே வாரும், பரிசுத்த ஆவியே வாரும். நம்ம தான் அபிஷேகம் பெற்று 10 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தார், நடுவில் நான் பண்ண சேட்டையில் போயிட்டார். இப்போ எனக்கே என்னவா இருக்கு? சந்தேகமாக இருக்குது. இருக்காரா இல்லையான்ற சந்தேகம் எனக்கே இருக்கு. ஏற்கனவே நமக்குள்ளே வந்தார், அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் சிலரை விட்டு ஆவியானவர் விலகி நிற்கிறார். இருக்கிறாரா? ஏன்னா வசனம் சொல்லுது, பலர் இடத்துல ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார், பலர் இடத்துல ஆவியானவர் விலகி நிற்கிறார்.